எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த பொழுது ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி தன் முகத்தை கர்த்தருக்கு நேராக நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஏசாவுக்கு ஆண்டவர் ஒரு பதிலை கொடுத்தார். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல் என்று எசாயா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னது போல ஆண்டவர் இன்றைக்கு குடும்பத்தை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். மரண படுக்கையில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். மருத்துவர்கள் எழுதி நாள் குறித்து கொடுக்கப்பட்டிருக்கலாம், இத்தனை நாட்கள் தான் இருப்பார்கள் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கலாம். இதையே பார்த்து வியாகுலத்தோடு தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டி தருவேன், பூரண ஆயுளை நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.